ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல். சிம்பிளாக அப்படியே தாளிச்சிட்டு மசால் காரம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு அடுத்து நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு செய்யலாம் வாங்க. ஆயில் சேர்த்து கடுகு சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு காய் நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். அதெல்லாம் காமிச்சு ரொம்ப லாங்காக போகுது வீடியோ. இப்போ காய் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியெல்லாம் சேர்த்து காய் வேகிறதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இதில் சோம்பு கொஞ்சம் பொட்டுக்கடலை தேங்காய் 2 பூண்டு பல் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். காய் வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தக்காளிலாம் சுருண்டு வெந்து காய் தண்ணியெலாம் வற்றி வரட்டும். இது கொஞ்சம் கெட்டியான பிரட்டல் மாதிரி தான் இருக்கும். இது கூட இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் சேர்க்கலை, அதை சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா பரட்டி கொடுங்க. கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளை சாதம் இருக்குது, சாதம் வடித்தது இருக்குது, கூடவே ரசம் இருக்குது.